ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலி இனிதும பனங்கள பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், 3 பேர் பலி. வீழ்ச்சி கண்ட நாட்டை மீள கட்டியெழுப்பும் செயல்முறையில் விகாரை முக்கிய பங்காற்றுகிறது, எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. மறைந்த மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உரையாற்றும் போது நடந்தது என்ன? திருமணமான உலக அழகி போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த இஷாத்தி அமந்தா 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். மேல் மாகாண ஆளுநர் அனிஃப் யூசுப் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். உலக மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் இலங்கைக்கு வெள்ளிப் பதக்கம். உள்நாட்டுச் செய்திகள். காலி ஹினிதுமா பனங்கள பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த மூவரும் மதுபானம் அருந்திக் கொண்டு இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் இருவர் 29 மற்றும் 54 வயதுடையவர்கள் என்பதோடு மற்றையவரின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை. சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை ஹினிதுமா போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கிராமத்து விகாரை என்பது அனைவரும் ஒன்று கூடும் இடமாகும். இனம், மதம், சாதி, வர்க்கம், கட்சி வேறுபாடின்றி அனைவரும் ஒன்று கூடும் இடம். கிராமங்களில் விகாரைகள் கலாச்சாரத்திலும் நாட்டின் அபிவிருத்தியிலும் பெரிதும் பங்கு வகிக்கின்றன. ஆன்மீக நடவடிக்கைகள் போலவே அறம் பேணும் உயர் சமுதாய உருவாக்கத்திற்கும் இது பங்களிக்கிறது. வீழ்ச்சி கண்ட நாட்டை மீள கட்டியெழுப்பும் செயல்முறையில் விகாரை முக்கிய பங்காற்றுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். காலி எல்பிட்டிய எல்ல ராஜபிசேகராம வரலாற்று சிறப்புமிக்க புராதன விகாரையின் ஸ்ரீ மகாபோதியின் மரக்கன்று நடும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு நாடாக நாம் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கும்போது இந்த வீழ்ச்சியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாட்டு மக்கள் ஒற்றுமை, நல்லிணக்கம், சகோதரத்துவம், நட்பை மனதில் கொண்டு செயற்பட வேண்டும். நாட்டினது முன்னோக்கிய அபிவிருத்தியில் கிராமங்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. இந்நாட்டு மக்கள் வாழ்வதற்கு சவாலாக உள்ள வேளையில் 220 லட்சம் மக்களின் நலனுக்காக உழைப்பது அனைவரினதும் கடமையாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். இறைபதமடைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தினார். காங்கேசன் துறையில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு இன்று பிற்பகல் சென்று மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அனுதாபங்களை கூறினார். போக்குவரத்து, பெருந்தெருக்கல், துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்டவர்களும் இதன்போது கலந்து கொண்டனர்.
அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்ற 40வது திருமணமான உலக அழகி போட்டியில் இலங்கையை சேர்ந்த இஷாதி அமந்தா 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். மேலும் இம்முறை திருமணமான உலக அழகி கிரீடத்தை தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஷெங்கோ கேலே வென்றுள்ளார். மேலும் தாய்லாந்தை சேர்ந்த பிளாய் பென்பவ் 3வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த மாதம் கொழும்பில் நடைபெற்ற திருமணமான இலங்கை அழகி போட்டியில் இஷாதி அமந்தா முடிசூட்டப்பட்டார். இதன் காரணமாக திருமணமான உலக அழகி போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. Mrs. Sri Lanka துறைமுகத்திலிருந்து சோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பாக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இது தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ஆளுநர் என்ற முறையில் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை இனியும் தாங்கிக் கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து ஆளுநர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சமீப நாட்களாக என் மீது தொடர்ந்து ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. இது தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே இன்று நான் CID-யிடம் சென்று இது குறித்து முறைப்பாடு அளித்தேன். தோற்கடிக்கப்பட்ட குழுக்கள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போது நான் அமைதியாக இருக்க முடியாது. மேல் மாகாண ஆளுநர் என்ற முறையில் எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் போது அதனை சகித்துக் கொள்ள முடியாது. 2024ஆம் ஆண்டு உலக மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் F44 ஆண்கள் ஈட்டி எறிதல் போட்டியில் 67.3 மீட்டர் தூரமிருந்து வெள்ளிப் பதக்கம் வென்று புதிய உலக சாதனை படைத்த இலங்கை ராணுவ போலீஸ் படையணியின் உத்தரவு அதிகாரி சமித துலான்கொடி துவக்கு அவர்களுக்கு புதிய ஈட்டி ஒன்று பிரதமரினால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வு கல்வி அமைச்சில் இடம்பெற்றது. இந்த புதிய ஈட்டியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இடம்பெற்ற மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பற்றிய உத்தரவு அதிகாரி சமித துலான்கொடி துவக்கு அவர்கள் சந்தித்த சுபாஷினி நிரஞ்சலா வீரசிங்க என்பவர் மேற்கொண்டிருந்தார். இந்த நிகழ்வில் இலங்கை ராணுவ விளையாட்டு பணிப்பாளர் சுபாஷினி நிரஞ்சலா வீரசிங்க மற்றும் சமித துலான் அவர்களின் பயிற்றுவிப்பாளர் பிரதீப் நிஷாந்த் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். ரத்மலானை பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்தியதோடு முச்சக்கர வண்டி மீது மோதிவிட்டு தப்பி சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தில் சிக்கிய போலீஸ் ஜீப்பும் முச்சக்கர வண்டியும் விபத்துக்குள்ளாகும் காட்சியும் பின்னர் ஜீப் நிற்காமல் தொடர்ந்து செல்வதை காட்டும் காணொலியொன்று சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பரவியது. இந்த சம்பவம் 28ஆம் தேதியன்று ரத்மலானை பகுதியில் இடம்பெற்றதாகவும் அதே நாளில் கல்கேசை போலீசார் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி ஜீப் வாகனத்தை செலுத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதன்போது அவர் மதுபோதையில் வாகனம் செலுத்தியது உறுதி செய்யப்பட்டதோடு சந்தேக நபர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்தனர். அதன்படி நாட்டில் சுற்றுலாத்துறை முன்னேற்றத்திற்காக திட்டமிட்டிருக்கும் வேலை திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதியின் செயலாளர் தெளிவுபடுத்தினார். புதிய சுற்றுலா வலயங்களை நிறுவுதல் மற்றும் சுற்றுலாத்துறையின் எதிர்கால திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அரச நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்தினால் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து திருப்தி அடைவதாகவும் தெரிவித்தனர். வெல்லம்பிட்டி சேதவத்த பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடத்திய விசேட சோதனையின் போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோதுமை மா அடங்கிய களஞ்சிய சாலை கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகார சபையின் 1977 என்ற குறுந்தகவல் எண்ணுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சம்பந்தப்பட்ட களஞ்சிய சாலையில் இருந்து 25 கிலோகிராம் எடையுடைய 30,000 பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கோதுமை மா விலங்குகளின் தீவனத்திற்காக விநியோகிப்பதாக தெரிவித்த போதிலும் மீண்டும் சந்தைக்கு விநியோகம் செய்யப்பட்டதா என்பது குறித்தும் அதிகார சபை
விசாரணையை தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் குறித்த களஞ்சிய சாலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட சம்பா அரிசி 25 கிலோ மூடைகள் 8000 காணப்பட்டுள்ளது. இந்த அரிசி சில காலத்திற்கு முன்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பருவத்தில் அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தாலும் இந்த அரிசி அதற்கு முன்பே இறக்குமதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. கடந்த பருவத்தில் சந்தையில் அரிசி பற்றாக்குறை ஏற்பட்ட போதும் இந்த அரிசி போதுமான அளவில் சந்தைக்கு விநியோகிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதன்படி மேலதிக விசாரணைக்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு கூட்டுறவு நிதியத்திற்கு சொந்தமான 1 லட்சம் ரூபாவை குற்றவியல் நம்பிக்கை மோசடி செய்த குற்றச்சாட்டின் முன்னாள் அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயதுன்னே நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு குர்நாகலில் சர்வதேச கூட்டுறவு தினத்தை கொண்டாடுவதற்காக நடைபெற்ற இசுரு சவிய நிகழ்வுக்காக கூட்டுறவு நிதியிலிருந்து ரூபாய் 183 மில்லியன் செலவழித்தமை தொடர்பாக லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு அமைய கூட்டுறவு மற்றும் வர்த்தக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த மாயதுன்னே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் NPM ரணதுங்க ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதம் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி குறித்த பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதன்படி அவர் அந்த பதவியில் 3 மாதங்கள் மட்டுமே பணியாற்றி வந்த நிலையில் தனது ராஜினாமாவுக்கான காரணங்களை விளக்கி ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியுள்ளார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் சிறிவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்ததாக கடந்த 29ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டது. மேலும் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட கலாநிதி செனேஷ் திசாநாயக்க பண்டாரவும் சமீபத்தில் பதவி விலகியமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் விசேட அரசியல் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஓட்டலில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பாடு செய்திருந்ததாக பங்கேற்றிருந்த அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். மேலும் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன, உதய கம்மன்பில, அனுர பிரியதர்ஷன யாப்பா, துமிந்த திசாநாயக்க, காஞ்சன விஜயசேகர, சாகல ரத்நாயக்க மற்றும் வஜிர அபேவர்தன ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். மத்திய மாகாணத்தில் பெய்த மழை காரணமாக பல பிரதேசங்களில் மண் சரிவு, கட்பாறைகள் சரிந்து விழுந்துள்ளது. அங்குரங்கத்த பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஹேவாயட்ட, கூனப்பிட்டிய, மெரிஸ்கோல்டு பிரதேசத்தில் பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அதிகாலையில் கடுமையான மழை காரணமாக பாரிய கட்பாறைகள் சரிந்து, மண்மேடுகள் சரிந்து வீட்டிற்கு தண்ணீர் புகுந்து சகதிகளாக காணப்பட்டது. மேலும் வீடுகளுக்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனங்கள் புரண்டு போயுள்ளது. சில வாகனங்கள் மண்ணுள்ளே சிக்கிய நிலையில் காணப்பட்டதோடு இப்பிரதேசத்தில் உள்ள மரக்கறி தோட்டங்களும் வீணாகி போயுள்ள நிலையினை காண முடிந்தது. கம்புருப்பிட்டிய போலீஸ் பிரிவில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். தற்போதைய விசாரணைகளில் இந்த கொலை கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர் 34 வயதுடைய திருமணமாகாத பெண் என்றும் அவர் ஒரு ஆசிரியை என்றும் கூறப்படுகிறது. கொலை செய்த நபர் தொடர்பில் இன்னும் தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. இருப்பினும் கொலைக்கான சந்தேகத்தின் பேரில் அவரது மூத்த சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயார் தானே இந்த கொலையை செய்ததாக கூறி போலீசாருக்கும் சந்தேக நபரான மகனுக்கும் எழுதிய கடிதம் ஒன்றையும் போலீசார் சடலத்திற்கு அருகில் இருந்த மேசையில் இருந்து கண்டெடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கம்புருப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அட்டன் மற்றும் கொட்டகலைக்கு இடையில் ரயில் வீதியில் மண்மேட்டுடன் மரம் ஒன்று சரிந்து விழுந்ததால் மலையக ரயில் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ரயில் வீதியை வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிய வந்துள்ளது. பிந்தி கிடைத்த செய்திகளின்படி ரயில் போக்குவரத்து வளமை நிலைமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
கலர்ஸ் ஆஃப் கிராஜ் நிதியத்தின் காலி கராப்பிட்டிய புற்றுநோய் வைத்தியசாலை திட்டத்தின் 2ஆம் கட்ட நிர்மாண பணிக்கான நடைபவனி சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கலர்ஸ் ஆஃப் கிராஜ் நிதியத்தின் பணிப்பாளர் நாதன் சிவகணநாதன் மற்றும் மயல ஜெயவர்தன் ஆகியோரால் அறிவிக்கப்பட்டது. கொழும்பில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கலர்ஸ் ஆஃப் கிராஜ் நிதியத்தின் பணிப்பாளர் மயல ஜெயவர்தன கருத்து தெரிவிக்கையில், இந்த திட்டத்தின் முதல் கட்டம் 2014ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் தெல்லிப்பளை ட்ரையல் புற்றுநோய் மருத்துவமனையை நிர்மாணிக்க தேவையான நிதி சுகாதார அமைச்சின் உதவியுடன் திரட்டப்பட்டது. இதன் பின்னர் காலி கராப்பிட்டிய புற்றுநோய் வைத்தியசாலையை நிர்மாணிக்க தீர்மானித்திருந்தோம். கோவிட், ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டது. ஆனால் கலர்ஸ் ஆஃப் கிராஜ் நிதியானது சிறப்பு புற்றுநோய் மருத்துவமனைக்கான 2ஆம் கட்ட நிர்மாண பணிகளின் ஆரம்ப நிகழ்வை தொடர்ந்து புதியதை சந்திப்பதற்கான பாதையில் இருக்கும் என்பதை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் நிதி உதவி வழங்கும் வசதிகள் இணையதளத்திலும் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிதியினல் மாத்திரமல்ல, மக்களின் பங்களிப்பும் அவசியம் எனவும் இதன் போது தெரிவித்தார். புற்றுநோயால் தனிப்பட்ட இழப்பை நான் சந்தித்திருக்கின்றேன். அதனாலேயே இந்த திட்டத்தை உருவாக்கி முதலில் நாம் இதை தெல்லிப்பளையில் ஆரம்பித்தோம். அங்கு மாதத்திற்கு 4000 நோயாளர்கள் சிகிச்சைக்காக வருகிறார்கள். இந்த திட்டம் வெற்றிகரமாக செல்வதை பார்த்து சந்தோஷமாக இருந்தது. தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இத்திட்டம் இடைநிறுத்தப்பட்டு சில வருடங்கள் ஒத்திவைக்கப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு பின்னர் இந்த திட்டத்தை மீண்டும் அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று கலர்ஸ் ஆஃப் கிராஜ் நிதியத்தின் பணிப்பாளர் நாதன் சிவகணநாதன் தெரிவித்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் அருகே ரொனால்ட் ரீகன் விமான நிலையத்தில் 64 பயணிகளுடன் தரையிறங்கிய விமானமும் 3 வீரர்களுடன் வந்த ராணுவ ஹெலிகாப்டரும் புதன்கிழமை இரவு மோதி வெடித்து சிதறியதில் 67 பேர் உயிரிழந்தனர். விமானமும் ஹெலிகாப்டரும் வெடித்து பல பாகங்களாக பொடோமெக் ஆற்றில் விழுந்ததை தொடர்ந்து புதன்கிழமை இரவு முதல் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவசர கால மீட்பு படை, போலீஸ் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். விபத்து நடந்து 24 மணி நேரம் கடந்துள்ள நிலையில் ஆற்றின் தட்பவெப்பம் 2 டிகிரி செல்சியஸாக இருப்பதால் இதுவரை 28 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. யாரும் உயிருடன் மீட்கப்படாததால் அனைவரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தின் கருப்பு பெட்டிகளை மீட்பு குழுவினர் ஆற்றிலிருந்து கண்டெடுத்துள்ளனர். விபத்தின் போது விமானிகள் பேசிக்கொண்ட பதிவுகளை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. கருப்பு பெட்டி மூலம் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் 1 மாதத்துக்குள் முதல்கட்ட அறிக்கையை வெளியிடுவோம் என்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை முடக்கிய வழக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு $22 மில்லியன் நிவாரணம் வழங்க மெட்டா முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றார். அப்போது தோல்வியை தழுவிய டொனால்ட் டிரம்ப் அதனை ஏற்க முடியாமல் தனது ஆதரவாளர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் பேசினார். ஜனாதிபதி டிரம்ப் தனது பேச்சை சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்தார். அவரது பேச்சால் தூண்டப்பட்ட ஆதரவாளர்கள் ஜோ பைடன் ஜனாதிபதியாக பதவியேற்க இருந்த தலைமை செயலக கட்டிடத்திற்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கோடிக்கணக்கான ஃபாலோவர்களை கொண்ட டிரம்பின் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா அதிகாரப்பூர்வ கணக்குகள் முடக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து தன் மீது அவதூறு சுமத்தி தன்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கிவிட்டதாக டிரம்ப் வழக்கு தொடர்ந்தார். தற்போது அவர் மீண்டும் ஜனாதிபதியான நிலையில் இந்த வழக்கில் பணிந்து போக மெட்டா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. கணக்கை முடக்கியதால் பாதிக்கப்பட்ட டிரம்புக்கு $22 மில்லியன் நிவாரணம் வழங்க மெட்டா முன்வந்துள்ளது. இது இந்திய மதிப்பில் 190 கோடி ரூபாய் ஆகும். இது தொடர்பாக அந்நிறுவனத்தின் CEO மார்க் ஜக்கர்பர்க் தரப்பு வக்கீல் கலிபோர்னியா நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இரு தரப்பிலும் உடன்பாடு ஏற்பட்டுவிட்டதால் இந்த வழக்கை விரைவில் முடித்துக் கொள்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தொகை தொடர்பாக எந்த விவரமும் குறிப்பிடப்படவில்லை. ஃபேஸ்புக்கிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த டிரம்புக்கு இது வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. செய்திகள் தொடர்கின்றன. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும்.
மேல் சபரகமுவ மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். வோன் முரளிதரன் கிண்ணத்திற்கான இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டியின் 3வது நாள் இன்றாகும். முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 654 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் உஸ்மன் கவாஜா 232 ஓட்டங்களையும், ஸ்டீவன் ஸ்மித் 141 ஓட்டங்களையும், ஜாஷ் இங்கிலீஷ் 102 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பாக பிரபாத் ஜெயசூரிய மற்றும் ஜெஃப்ரி வேண்டசி ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை பெற்றனர். நேற்றைய தினம் முதல் இன்னிங்ஸுக்கு துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி இன்று மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்படும் வேளையில் 136 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தினேஷ் சந்திமால் 63 ஓட்டங்களையும், குசல் மெண்டிஸ் 10 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளனர். இலங்கை அணி இன்னும் 519 ஓட்டங்கள் பின்னிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.